தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு இயக்குனர் தான் கௌதம் வாசுதேவ். இன்றைக்கி வேணால் அவரோட கிராஃப் கொஞ்சம் இறங்கியிருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கௌதம் மேனன் படம் அப்படின்னாவே வேறு லெவலில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இத்தனைக்கும் சூர்யா வச்சு காக்க காக்க வாரணமாயிரம், உலகநாயகன் கமலஹாசனை வச்சு வேட்டையார் விளையாடு, தல அஜித்தை வச்சு எண்ணெய் எறிந்தால், சிம்பு வச்சு ஒரு 3 படம், இப்படி வேறு லெவலில் வந்து உச்சம் தொட்டவர் தான் கௌதம் வாசுதேவ். ஆனால் அப்படிப்பட்ட கௌதமுக்கே பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம்ங்கிற படம் வந்து மிகப்பெரிய ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்துச்சு. இந்த படத்தில் நமக்கே தெரியும், சூர்யா தான் நடிக்கதா இருந்தார். ஆனால் கௌதமன் முழு கதை சொல்லலை அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நான் காத்திருந்து என் டேட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு கடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் படத்தில் நான் இனிமே வந்து நடிக்கவே போகிறதில்ல அப்படிங்கிற அளவுக்கு சூர்யா அறிக்கை விட்டார். ஸோ அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை சீரியஸாக இருந்துச்சு. இப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவனுக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் விட்டால் வேறு என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது தான் அவருக்கு வந்து நம்ம பிரம்மாண்ட தயாரிப்பாளர் கலைப்புலி தான் அவர்கள் பார்த்தீங்கன்னா உதவிக்காரன் வீட்டுக்கார். அவர் என்ன பண்ணார்னா, ரஜினி சாரோட டேட்ஸ் என்கிட்ட இருக்குது, நீ வேணால் போய் கதை சொல்லு, அவருக்கு பிடிச்சதான் உடனே பண்ணலாம் அப்படின்னு. கௌதம் என்ன பண்ணுறது, இனிமேல் புது கதை ரெடி பண்ண முடியாது, இந்த கதை துருவ நட்சத்திரம் ரஜினிக்கு செட் ஆகுதோ இல்லையோ போய் சொல்லிடுவோம் அப்படின்னு ரஜினிக்கு போய் சொல்லியிருக்காரு. ரஜினிக்கும் இந்த கதையை கேட்டு ரொம்பவே பிடிச்சிருச்சான். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப எந்துவாயிட்டாராம். இது எல்லாமே எப்போ நடந்துச்சுன்னா, அன்னைக்கு அவர் கதை சொன்ன காலையில் நேரத்தில். ஸோ கௌதம் மேனும் ரொம்ப உற்சாகத்தோட, பரவாயில்ல நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை சூர்யா கமல் ரஜினி வச்சு அப்படியே கன்டினியூ பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பரவசோடே வந்திருக்காரு. ஆனால் அந்த பரவசம் ஒரு நாள் கூட நீடிக்கலை. ஏன்னா அன்று மாலையே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் ரஜினி நடிக்கலை அப்படிங்கிற செய்தி வருது. அதற்கு பதிலாக வந்து இயக்குனர் பா ரஞ்சித் தான் ரஜினியை வச்சு இயக்குறாரு அப்படிங்கிற தகவல் இருந்துச்சு. அதே கலைப்புலி தான் கௌதம் மேனுக்கு பதிலாக பா ரஞ்சித். அப்போ கௌதம் மேன் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை பற்றி நான் காலையில் ரஜினி சாரை சொல்லி சம்மதத்தை சொல்லி வேறு லெவலில் வந்து அவரை கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த கதைக்காரனே ரொம்ப உற்சாகமாயிட்டார். இப்போது ரஜினி சார் உள்ளே வந்தனால எனக்கும் அதே உற்சாகம் தொத்திக்கிச்சு. ஆனால் நடுவில் யாரோ ஒருத்தர் என்னை பற்றி ரஜினி சார்கிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க. சார் அவர் வந்து முழுசாக கதையே பண்ண மாட்டார், குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்செல்லாம் எழுதவே மாட்டார், நம்ம ஷூட்டிங்கில் சொல்கிறது எதையும் காது கொடுத்து வாங்க மாட்டார் அப்படின்னு இஷ்டத்துக்கு அவர்கிட்ட வந்து என்னை வந்து பற்ற வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா என்னை வந்து ரொம்ப 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 டேமேஜ் பண்ணிக்காங்க ரஜினி சார்கிட்ட என்னை பற்றி சொல்லி. அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியும், பட்டு வேணாம் அப்படின்ட்டு இருக்கேன். பொதுவெளியில் வந்து அவரை சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கௌதமன் இப்படி சொன்ன உடனே யாரா இருக்கும் அந்த டைரக்டர், அந்த இயக்குனர் அல்லது தயாரிப்பாளர், மொத்தத்தில் சினிமாவில் இருக்க ஏதோ ஒரு பிரபலம் ரஜினிக்கு நெருங்கியவர் அப்படின்னு பார்த்தா நமக்கே தெரியும். ஏற்கனவே விசாரித்த வகையிலும் சரி, நமக்கு தெரிஞ்சதும் சரி, ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினி தான் ரஜினியிடம் கௌதம் மேனன் வந்து வேணாம், அவர் நீங்கள் சொல்கிறது எதையும் கேட்கவே மாட்டார், ஒன்ஸ் நீங்கள் வந்து சைன் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா ஷூட்டிங்லேயும் சரி, ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எதுலேயுமே சரி உங்களோட சஜஷன்ஸ் எதையும் கேட்க மாட்டார், அது மட்டும் கிடையாது கிளைமேக்ஸை முடிக்க மாட்டார் அப்படின்னு கௌதமை பற்றி எவ்வளவு நெகட்டிவாக சொல்லணுமோ அவ்வளோ சொல்லி சௌந்தர்யா ஏற்கனவே பா ரஞ்சித்துக்கு பழக்கம். அதாவது என்னென்னா, கோவா படத்தின் தயாரிப்பு அவங்க தான், பா ரஞ்சித் வந்து அதில் அசன் எடிட்டர். ஸோ அந்த நட்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை வந்து சிபாரிசு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கபாலி உருவாச்சு. ஸோ இதைத்தான் கௌதம் மேனன் வந்து சௌந்தர்யா பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பேரை சொல்லாமல் சொல்லியிருக்காரு. பட் கௌதம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதா இருந்து அதை ட்ராப் ஆக்கின ஒரே காரணம் சௌந்தர்யா அவர்கள் தான் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சினிமா ஆர்வலர்கள், சினிமாக்காரங்க எல்லாருமே சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் நடந்திருந்தா, துருவ நட்சத்திரம் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தா, அதை படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.